ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிட்டம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டு உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம்மவர் அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். நம் பெருமான் 80 திருவடி பெருமை என்ற தலைப்பில் 33வது பாடலில் விண்ணிடத்தே முதன் முப்பு விரிய, அதில் ஒரு பூ விரிய, அதின் மற்றொரு பூ விரிந்திட, இவ் ஐம்பூவும் கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர், அதிலே கட்டவிழவே வேறொரு பூ விட்ட 7 பூவும் பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆய் பிரிவிளவாய் பிரிவுளவாய் பிறங்கி உடல் கரணம் நன்னிடத்தேர் ஏற்றி அதன் நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்வதார் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். சென்ற பாடலின் தொடர்ச்சி. கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர, அதில் கட்டவில வேறொரு பூ விட்ட 7 பூவும். 1. பிறப்பை உண்டாக்குவது நல்வினைக்கு தீவினைக்கு ஏற்ப அருட்சக்தி. 2. சேரமாகிய பேரொளி அகரமாகிய ஆன்மோ சிற்றணு ஒளி. மெய்யான உடலில் 3 வட்டம் 2 கண், அதன் உள் புருவமத்தில் உள் ஒளியாய் இறைவன் சிற்றறிவாக சிறிய ஜோதியாய் உள்ளார். 3. வகரமாகிய பேராற்றல் அகரமாகிய உடலை உண்டாக்கி மூல கருவாகிய விந்துவை மேடையிலே வீசுகின்ற தயவு காற்று நடுநாடு வழியாக வந்து தாயிடம் சேர்க்கிறது. இப்போ அகரமும் உகரமும் கூடி கரு வளர்கிறது. 4. அகரமும் உகரமும் கூடிய கருவை தொப்புள் கொடி வழியாக அமுத காற்றை வழங்கி வளர்க்கிறது. 5. அகரமும் உகரமும் ஆகிய கருவில் முதலில் உண்டாக்கக்கூடிய உறுப்பு கண் ஒளி உள்ளது. இந்த ஒளி ஆன்ம ஒளி. இந்த ஐந்து கட்டும் அவிழ்ந்து வேறொரு பூ கரு. இதனை பெருமான் 3915 பாடலில் கருமுதற் கருவாய் கருவினுட்கருவாய் கருவெலாம் காட்டும் ஒரு கருவாய் என்பார். இது யாவும் கண்ணுக்கு புலப்படாத நிலை. இதனை அகவலில் அறிவினுள் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம் பொருளை என்பார். உரு குழந்தையாக போகிறது. கரு இப்ப பஞ்சபூத கூட்டு 5 கரு ஆற்றல். இந்த 7 பூவும் பெண்ணிடத்தே 4ஆகி ஆணிடத்தே 3ஆகி பிரிவிலதாய். அகவலில் 708வது வரியில் பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னூர நெருக்கமாக அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். ஆணிடை 3ம் என்பது விந்து மூலக்கரு, அதாவது ஒளி. மெல்லிய பூங்காற்று உண்டான ஆகாய ஆற்றல் ஆன்ம உணர்ச்சி. ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாருண்யமாக தயவு. இதுதான் நாம் பிறக்கும்போது நல்வினைக்கு தீவினைக்கு ஏற்ப அருட்சக்தியால் பொருத்தப்படுகிறது. ஆன்ம அறிவு. இதனை அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கேதான் தனி சிவம் விளங்கும். அப்படி ஆன்ம அறிவு உள்ளவர் யாரே என்னிடம் இறங்குவார் அவருக்கு இறைவனின் பெரும் சீராகிய அருள் புருவமுத்தி உள் கிடைக்கும் என உறுதி செய்வார். பெண்ணிடை 4ம் இவை யாவும் பொருந்திய கரு தாய் கருப்பையினுள் தங்கிய உயிரில் பெண்ணிடத்தே உடம்பு மண் தத்துவம் உண்ட உணவு செரிமானமாகி உடம்பை வளர்க்கும் நீர் தத்துவம், செரித்த உணவு
சீயாகி சக்தியை வளர்க்க ஆற்றலாகிய காற்று தத்துவம் காரணமாகி, ஆக இந்த ஏழும் கூடி பெருமான் உரைநடை பகுதி உபதேச குறிப்பில் 358 359 பக்கம், ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில், பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா என ஏழும் கூடி சுக்ல சுரோனித சம்பந்தம் சிருஷ்டிக்கு, அதாவது படைப்புக்கு காரணமாயின என்பார். பிரிவிலதாய் சிகரமாகிய இயற்கை உண்மை கடவுள் ஆன்ம சிற்றணு ஒளியாகி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார். இந்த அகரமாகிய ஆன்மா அவரை அடையும் வரை பிரிவு கிடையாது, என்றும் நிலைத்தது. ஆக இந்த பிறப்பிலே அனாதியான இறைவனை ஆதியாகிய ஆன்மா அடைய பாதை காட்டப்பட்டுள்ளது. ஆதியாகிய ஆன்மா அனாதி ஆகிவிட வேண்டும். இதனை அகவலில் ஆதியும் அந்தமும் அறிந்தனி நீயே ஆதி என்ற அருளியார் உட்பெருஞ்சோதி என்பார். பிரிவுள்ளதாய் உடல் கரணம், இந்த சிற்ஜோதி ஏழூர் ஆதி அந்தம் என்ற அருளிய அருட்பெருஞ்சுதி என்பார். ஆனால் தன்னை அறியும் அறிவே தகுமறிவு என ஆன்ம அறிவை அறியாததால் மனவறிவு கொண்டு பிறந்து வாழ்ந்து உடல் மறைந்து விடுகிறது. எனவேதான் பெருங்கருணை பெருமான் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை அறிந்து அடைய வேண்டும் என கூறி, ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என கூறி 23,867 வைகாசி 11 தர்மசாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு பசியை போக்க அன்ன விரயம் செய்து ஆற்றலை பெற்று, இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மா அறிவுடன் பொருத்த அறிவினில் ஓர் அறிவாகி சத்தியஞான சபை ஆகிய தன் புருவ மத்தியுள் உண்மை கடவுளை கண்டு கனிந்து கலந்து கொண்ட இடம், எல்லா ஆற்றலும் பெற்ற மேலான இடமாகிய மேட்டுக்குப்பம் எனும் சித்தி எனும் பேராற்றல் பெற்ற சித்திபலாகமும் ஆகும். அதனால்தான் சாவு பிறப்பு நீங்கி பேரின்ப வாழ்வு இயற்கை உண்மை கடவுளால் மட்டும்தான் முடியும் என 3433 பாடலில் தெளிவுபடுத்துகிறார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்று புதிதல்ல என்றும் உள்ளதாம். இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என்கின்றார். அருட்பெருஞ்சோதி இறைவனால் ஒருவரால் மட்டும்தான் மரணமிலா பெருவாழ்வை வழங்க முடியும். நன்னிடத்தே நெருங்கி இருத்தல் பரமாசு சொற்பராகிய சிகரமாகிய இயற்கை உண்மை கடவுள் அகரமாகிய பிண்டத்தில் அண்டமாகிய தலைவுள் புருவ மத்தியுள் உள்ளார். இதனை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து பொது உணரும் போதலால் பிரிது அது தோன்றாது என உறுதி செய்கிறார். நன்னிடத்தே ஈர்த்தி இயற்றி அது நடுநின்று விளங்கும். ஈர்த்தி என்பது கவருதல், ஏற்றுதல், பெறுதல், அனுபவித்தல். இயற்றி இயற்கையில் கருணை அவரவர் செய்த நல்வினைக்கேற்ப அருட்சக்தி தான் இயற்றுகிறது. ஆன்மாவின் இயற்கை குணமான ஜீவகாரண்யம் இருந்து யாரே எண்ணினும் இறங்கி பரோபகாரம் செய்தால் ஆற்றல் கூடி, இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மாவில் பொருத்தினால்தான் உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். அதனால்தான் நடுநின்று விளங்கும். திருவடி பெருமை ஆகிய பேரொளி பேரறிவை நம் ஐயா என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு. அந்த தயவினால் நம் பெருமான் கடவுள் நிலையறிந்து அம்மையமானதால் அவர் பெருமையை நம் பெருமானை தவிர மற்ற யாராலும் கூற முடியாது என இப்பாடலில் பதிவு செய்கின்றார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.